பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். சங்கீதம் 7:17 நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நண்பான சகோதர சகோதரிகளே, தாவீது எனும் பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உங்களோட ஆண்டவர் எவ்வளவு நன்மை உங்களோட வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. நீங்க அதை பெற்றுக்கொண்டு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறீங்களா? இவ்வளவு காலம் எங்களை காத்த தேவனுக்கு நாங்க நன்றி சொல்ற இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறாருல்ல, அதை நாங்க பிறருக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்க மட்டும் நன்மையை பெற்றுட்டு அப்படியே மௌனமாக இராதபடி நாங்க அதை வாயை திறந்து பிறருக்கு சொல்லும் போது அநேகர் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுவாங்க. நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு மிகவும் விசேஷமானவங்களா இருக்கிறீங்க. அதனால தான் இந்த சத்தியத்தை இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா மௌனமாக அதை கேட்டுக்கொண்டிராதபடி அநேகருக்கு உமது சத்தியத்தை அறிவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வழிகள் இவர்களை அழைத்து கொண்டு வாங்க. இதை செய்கிறபடியினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இதனால நிறைய பேர் தேவனுடைய சத்தியத்தை அறிய இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.